கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதை பற்றி ஒரு பேசிக் செஷன் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா அதோடைய டைமிங் டியூரேஷன் தான். காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து இது பாப்புலராக மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCXன்னு சொல்கிறோம். நம்ம அவங்க தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ட்ரேட் பண்ணுறது, எவ்வளோ மார்ஜின்ஸ் நம்மளுக்கு தேவை, இதெல்லாம் பற்றி இந்த பேசிக்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து இதில் ரொம்ப பாப்புலராக ட்ரேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புல்லியன்ஸ்னு சொல்கிறோம். இந்த புல்லியன்ஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து புல்லியன்ஸ்னு சொல்கிறோம். இதே மாதிரி எனர்ஜியில் பார்த்தோம்னாக்க க்ரூட் ஆயில் வரும் அண்ட் நேச்சுரல் கேஸ் வரும். இது ரெண்டும் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங் நடக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெட்டல்ஸில் பார்த்தோம்னாக்க காப்பர் இருக்குது, காப்பரில் நல்ல வால்யூம் இருக்கும். தென் ஜிங்க் இருக்குது, நிக்கல் இருக்குது, அலுமினியம், லெட், இந்த மெட்டல்ஸ் எல்லாமும் நல்ல ட்ரேடிங் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது தவிரவும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதிலெல்லாம் வால்யூம் தின்னாக ட்ரேட் ஆகிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் இருக்குது. காட்டன்லலாம் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதிலலாம் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, எதில் வந்து வால்யூம் நல்லா இருக்குமோ அதில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட்டும் கிடைக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ ஈஸியாக என்ட்ரி கிடைக்கும், ஈஸியாக எக்ஸிட் கிடைக்கும். இப்போ கோல்டு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். கோல்டில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. இதில் கோல்டுன்னு சொன்னாலே கோல்டு மெகான்னு சொல்லுவோம், ரைட்டா? மெகாங்கிறது ஒரு லாட்டு. ஈக்விட்டியில் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் இதுவும். கமாடிட்டி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாட் சைஸ் தான் கணக்கு, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து கோல்டு வாங்குறீங்கனாக்கா ஒரு லாட் வாங்கணும்னாக்கா, நான் கோல்டுன்னு சொன்னேன்னா கோல்டு மெகா தான் சொல்கிறேன். கோல்டு மெகாங்கிறது 1 kg தான் வாங்க முடியும் நம்ம, ரைட்டா? ஸோ நம்ம மினிமமே வாங்கணும்னா 1 kg வாங்கணும், 2 kgs வாங்கலாம், 3 kgs வாங்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 kg வாங்கலாம், ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 லாட் வாங்கலாம் நம்ம, ரைட்டா? இதில் ரேட்டு கோட்டா வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸ்சேஞ்சில் நம்ம பார்த்துருப்போம். இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக 53,000 rupees கோட் ஆகும். இந்த 53,000 rupees கோல்டுக்கு அகேன்ஸ்டாக கோட் ஆகுது. என்ன ரேட்டுன்னு பார்த்தாக்கா 10 கிராம்ஸ்க்கான ரேட்டு. இது வந்து இப்போ 53,000 rupeesக்கு கோட் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம 1 கிலோ தங்கம் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்? இன்டூ 100 பண்ணணும். அப்போ இன்டூ 100 பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 53,000 இன்டூ 100 கிட்டத்தட்ட 53 lakhs வரும். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். இந்த 53 lakhs கான்ட்ராக்ட் வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ மார்ஜின் தேவைங்கிறத அடுத்தது இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இது கோல்டு மெகா நான் சொன்னேன். அடுத்தது கோல்டு மினின்னு ஒன்று இருக்குது. கோல்டு மினி வந்து ஒரு லாட்டுங்கிறது 100 கிராம்ஸ்க்கான குவான்டிட்டி. 100 கிராம்ஸ் நம்ம வாங்கணும்னாக்கா இங்கே ரேட் கோட் ஆகுது 10 கிராம்ஸ்க்கானது. அப்போ மல்டிப்ளைட் பை 10. அப்போ உங்களுக்கு வந்து 55,000 rupees 53,000 rupees ரேட்டு கோட் ஆகுதுனாக்கா இன்டூ 10. ஸோ 5.5 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக 5.3 lakhs ஒர்த்து கோல்டு நம்ம வாங்குறதுக்கு பண்ண முடியும் கோல்டு மினியில். ஒரு லாட் நம்ம எடுத்தோம்னாக்கா 5.5 லட்ச ரூபாய்க்கான கான்ட்ராக்டாக நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி கோல்டு குனியான்னு ஒன்று இருக்குது, கோல்டு பெட்டல் இருக்குது. இந்த கோல்டு குனியாங்கிறது 8 கிராம், ஒரு லாட்டுங்கிறது 8 கிராம், கோல்டு பெட்டல்ங்கிறது ஒரு லாட்டுங்கிறது 1 கிராம். ஸோ ஒரு கிராமாக கூட நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே ட்ரேடிங்கிறதுனால நம்ம டெலிவரிலாம் எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். நார்மலாக வந்து கோல்டு மெகாக்கெலாம் வந்து 2 மாத கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த 2 monthsக்குள்ளே நம்ம வந்து அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்ம சில்வரில் ஒரு லாட்டுன்னு பார்த்தோம்னா, சில்வர்னு நான் சொல்கிறேன், சில்வர் மெகாவை பற்றி சொல்கிறேன். ஸோ சில்வர் மெகா வந்து ஒரு லாட் வந்து 30 கிலோக்கான குவான்டிட்டி. ஸோ சில்வர் நான் ஒரு லாட் வாங்கணும்னா 30 kgs தான் வாங்க முடியும், ரைட்டுங்களா? அதே மாதிரி சில்வர் மினி எடுத்தோம்னா 5 kgs கிடைக்கும். இதில் ரேட் கோட் ஆகுது பார்த்தா சில்வர் இன்னைக்கு ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 66,000 கோட் ஆகுது. 66,000னாக்க 1 கிலோ தங்கத்துக்கான 1 கிலோ வெள்ளிக்கான விலை இது. ஸோ 30 kgs நம்ம வாங்குறோம்னாக்கா அதுக்கு இன்டூ 30 பண்ணிக்கணும் நம்ம. 66,000 இன்டூ 30 அப்ராக்சிமேட்டாக 18 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி சில்வர் மைக்ரோ இருக்குது. சில்வர் மைக்ரோங்கிறது 1 kg. நம்ம இப்போ சில்வர் மெகா வந்து 30 kgsல இருக்குது. சில்வர் மினி வந்து 5 kgs கான்ட்ராக்ட் கிடைக்கும். சில்வர் மைக்ரோ வந்து 1 kgக்கான கான்ட்ராக்ட். ஸோ நான் ஒரு லாட் வாங்கினேன்னா 1 கிலோ. ஸோ 66,000 rupees கொடுத்து நான் வாங்குறேன்னாக்கா ஒரு லாட் வந்து 1 கிலோ சில்வர் நான் வாங்குறேன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரைட்டுங்களா? இதுக்கெல்லாம் என்ன மார்ஜின்ஸ் வேணுங்கிறத நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு, ரைட்டா? இதே மாதிரி நம்ம க்ரூட் ஆயில் வந்து ஒரு லாட்டுங்கிறது 100 பேரலுக்கான குவான்டிட்டி. ஸோ ஒரு லாட் நான் வாங்கணும்னா 100 பேரல்ஸ் வாங்கி ஆகணும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1250 BTU. BTUனாக்கா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். இந்த BTUங்கிறது தான் இது நேச்சுரல் கேஸோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட். நார்மலாக நம்ம கோல்டெல்லாம் என்ன சொல்கிறோம், 1 kg 2 kgs அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்தோம்னாக்கா பேரல் கணக்கில் சொல்கிறோம். ஒரு லாட்டு க்ரூட் ஆயில் வந்து 100 பேரல் சொன்னேன். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ்க்கு வந்து 1250 BTU தான் ஒரு லாட் சைஸ். இப்போ மெட்டல்ஸ் பார்த்தோம்னாக்கா காப்பர், நிக்கல், லெட்டு, ஜிங்க்கு, அலுமினியம், இது எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த இதெல்லாம் வந்து நல்ல லிக்விடிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து 2500 கிலோ. ஸோ மினிமம் வந்து நம்ம 2500 kgs தான் வாங்க முடியும்.
2500 kgs அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2500 kgs. இதே மற்றதெல்லாம் எடுத்தோம்னாக்கா லெட்டு, ஜிங்கு, அலுமினியம் இதெல்லாம் எடுத்தோம்னாக்கா லாட் சைஸ் வந்து 5000 kgs. ஸோ ஒரு லாட் எடுக்கணும்னாக்கோ இல்லை ஜிங்கு இல்லை அலுமினியம் எது எடுத்தாலும் மினிமம் லாட் சைஸ் வந்து 5000 kgs. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5000 தான் நம்ம எடுக்க முடியும் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ இதுக்கெல்லாம் தேவையான மார்ஜின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது மட்டும் ஐ திங்க் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மார்ஜின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம கோல்டுக்கு பார்த்தோம்னாக்கா 1 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 53 lakhs ஆகும் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு. அதுக்காக நம்ம 53 lakhs இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்ராக்சிமேட்டாக 10 to 20% மார்ஜின் இருந்தாலே போகிறோம். இந்த மார்ஜின்கிறது என்னன்னாக்கா இது வந்து இந்த ட்ரேடிங்கான டேர்ம்ஸ் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம கான்ட்ராக்டாக வாங்குற மாதிரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 20% மார்ஜின் இருக்குனாக்கா 20% நான் வந்து மார்ஜினாக கொடுத்துட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கிறேன். இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அப்ராக்சிமேட்டாக 2 months எக்ஸ்பைரி இருக்கும். அந்த 2 monthsக்குள்ள நீங்கள் வந்து எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நம்ம 2 months வெயிட் பண்ணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் வாங்கினதுக்கு மறுநாளே வந்து ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை அன்றைக்கே சேம் டேவே ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ 20%னாக்கா 53 lakhs வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 11 lakhs வரும் உங்களுக்கு. இந்த மார்ஜின்ஸ் வந்து டே பை டே வேரி ஆகும் உங்களுக்கு. வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனாக்கா அப்போ மார்ஜின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது வந்து மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் 1 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு 5.5 lakhsக்கு மார்ஜின் கூட நம்ம வாங்கியிருக்கோம். ரைட்டுங்களா? 5.5 lakhsனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக 10% தான் ஒரு மார்ஜின். ரைட்டா? இதே மாதிரி கோல்டு மினி எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். கோல்டு மினி நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு லாட் வந்து 100 grams சொன்னேன். நம்ம 100 grams வாங்கணும்னாக்கா எவ்வளோ வரும் உங்களுக்கு? அப்ராக்சிமேட்டாக 5.5 லட்சம் ரூபா வரும். இஃப் இட் இஸ் 5500 rupees per gram வச்சோம்னாக்கா 10 gramsக்கான ரேட் வந்து 55,000 வச்சோம்னா 5.5 லட்சம் ரூபா வரும். இந்த 5.5 lakhs கான்ட்ராக்ட் நம்ம வாங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே 10% 20% இருக்கிற மார்ஜின் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இன்ட்ராடேல மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்கும். டெலிவரி எடுத்தோம்னா மார்ஜின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே டெலிவரிக்கான மார்ஜின்ஸ் தான் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ கோல்டு மினி நம்ம எடுக்கணும்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 55,000-60,000 rupees மார்ஜின் இருந்தால் போகிறோம் ஒரு லாட் கோல்டு மினி எடுக்கிறதுக்கு. ரைட்டா? இதே மாதிரி சில்வர் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். சில்வர் நான் சொன்னேன் உங்களுக்கு லாட் சைஸ் வந்து 30 kgs அப்படின்ட்டு. அங்கே ரேட் கோட் ஆகுது 1 கிலோக்கான ரேட் கோட் ஆகும் உங்களுக்கு. 1 கிலோ ரேட் எவ்வளோ? 66,000 rupees இன்னைக்கு டேட்டில் அப்ராக்சிமேட்டாக. ரைட்டா? ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. 30 கிலோ லாட் சைஸுங்கிறனால இந்த 18 லட்ச ரூபாவில் நம்ம வந்து 10%னாக்க அப்ராக்சிமேட்டாக 1.8 lakhsலேருந்து 3.6 lakhsக்குள்ள அந்த ரேட்டில் மார்ஜின் வரும். ஸோ அந்த மார்ஜின் இருந்ததுன்னா நம்ம ஒரு லாட் சில்வர் வாங்கலாம். இதே மாதிரி சில்வர் மினி எடுத்தோம்னாக்கா இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து மல்டிப்ளையர்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்பர். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் மினி எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். 5 கிலோ லாட் சைஸ் 1 கிலோக்கான இது வந்து 66,000 rupees. ஸோ 5 கிலோ வந்து அப்ராக்சிமேட்டாக 3.5 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ இது சில்வர் மினி எடுக்கணும்னாக்கா நம்மளுக்கு ஒரு லாட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 35,000 rupees 40,000 rupees இருந்தால் போகிறோம் ஒரு லாட்டு சில்வர் மினி எடுக்கலாம். இதே மாதிரி சில்வர் மைக்ரோ நான் சொன்னேன் ஒரு லாட்டுங்கிறது 1 kg உங்களுக்கு. ஸோ 1 kgனாக்கா 66,000 rupees. இது வந்து ஜஸ்ட் 6,000 rupees மார்ஜின் இருந்தாலே நம்ம ஒரு லாட்டு சில்வர் மைக்ரோ எடுக்க முடியும். இதே மாதிரி க்ரூட் ஆயில் எடுத்தோம்னாக்கா நான் சொன்னேன் லாட் சைஸ் வந்து 100 barrels. ஸோ நம்ம வாங்கறச்ச மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 barrels தான் வாங்கலாம். ஒரு லாட் வாங்கினாக்கா 100 barrels. ரைட்டா? ஸோ நான் வந்து 2 லாட்டு 3 லாட்டு அந்த மாதிரி வாங்கலாம். 300 barrels 500 barrels வாங்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் நான் சொன்னேன் 1250 BTU. ஸோ ஒரு லாட் நான் வாங்கினேன்னாக்கா 1250 rupees 1250க்கான குவான்டிட்டி எடுக்கிறோம் நம்ம. இப்போ இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி கால்குலேட்டர் நம்ம எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோல்டு மெகா வாங்குறோம்னு வச்சுப்போம். ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட் வரும் ஒரு லாட் வாங்கி என்ன விலை ஏறுனா என்ன ப்ராஃபிட் வருங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கோல்டு மெகா வாங்கினோம்னாக்கா நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு லாட் வந்து 1 கிலோ தங்கம். ரைட்டா? ஸோ 1 கிலோ கோல்டு வாங்கணும்னா 53 lakhsக்கான கான்ட்ராக்ட். இதுக்கான மார்ஜின் நான் என்ன பே பண்ணணும்? அப்ராக்சிமேட்டாக 10 to 20%. ஸோ 55 lakhs கான்ட்ராக்ட்டுக்கு 5,50,000 ரூபா இருந்தால் நான் ஒரு லாட்டு கோல்டு வாங்க முடியும். ஸோ சப்போஸிங் நான் 53,000க்கு இப்போ வாங்குறேன். ரைட்டா? 53,000க்கு வாங்கிட்டு 100 rupees அது ஏறிச்சுனாக்கா உடனே என்ன பண்ணுறேன்? ஐ செல் இட் ஆஃப். 100 rupees ஏறின உடனே தட் இஸ் 53,000லேருந்து 53,100க்கு நான் விற்றேன்னாக்கா எனக்கு 100 ரூபா ஒரு லாட்டுக்கு ஒரு இதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மல்டிப்ளையர் வந்து 100ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா இங்கே ரேட்டு கோட் ஆகிறது வந்து 10 கிராம்க்கான ரேட்டு. ஆனால் ட்ரேட் பண்ணியிருக்கிறது 1 கிலோ தங்கம், அதாவது 1000 கிராம். ஸோ இன்டூ 100 பண்ணும். 100 into 100 rupees கெயின். மல்டிப்ளையர் ஒரு 100, அப்போ 10,000 ரூபா கெயின் ஆகும். ஸோ 100 ரூபா ஏறினாலே போதும் கோல்டு மெகாவில் உங்களுக்கு 10,000 ரூபா கெயின் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மல்டிப்ளையர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. கோல்டு மினியில் அதே 100 rupees ஏறிச்சு வச்சுக்கோங்களேன். மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 10. ஸோ ப்ராஃபிட் வந்து 1000 rupees கிடைக்கும். ஸோ கோல்டு மெகாவில் வந்து 100 rupees ஏறினாக்கா நம்மளுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். கோல்டு மினியில் 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ சில்வர் எடுத்தோம் வச்சுக்கோங்க. சில்வரில் நான் சொன்னேன் 30 தான் மல்டிப்ளையர் வேல்யூ. ஏன்னா லாட் சைஸ் வந்து 30 kg. ஸோ சில்வரில் பார்த்தோம்னா 100 rupees ஏறினாக்கா நம்மளுக்கு 3,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். சில்வர் மினியில் அதே மாதிரி 5 லாட் சைஸ் மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 5, அதனால 500 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். சில்வர் மைக்ரோ வந்து ஃபார் எவ்ரி 1 rupee ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 100 ரூபா ஏறினா
100 ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? இது வந்து புல்லியன்ஸை பொறுத்த மட்டும். இப்போ க்ரூட் எடுத்து பார்த்துப்போம். நம்ம க்ரூட் எடுத்தீங்கன்னாக்கா 100 rupees ஏறுனாக்கா லாட் சைஸ் எவ்வளோ 100 பேரல். ரைட்டா? ஸோ மல்டிப்ளையர் இங்கே வந்து 100. ஸோ 100 × 100 10,000 ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு லாட் க்ரூடு நம்ம வாங்கி 100 மேலே விற்றோம்னாக்கா நம்மளுக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி நேச்சுரல் கேஸ் நம்ம வாங்கி ₹1 ஏறிச்சுனாக்கா 1,250 rupees கிடைக்கும். ஸோ எனக்கு மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 1,250. நான் எல்லாத்தோட மல்டிப்ளையர் வேல்யூவும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போ காப்பர் எடுத்தோம்னாக்கா 2,500 kgs ஒரு லாட்டுங்கிறது. ஸோ ஒரு ₹1 ஏறிச்சுனாக்கா 2,500 ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. மல்டிப்ளையர் வேல்யூ இங்கே வந்து 2,500. அதே மாதிரி நிக்கல், லெட்டு, ஜிங்க், அலுமினியம் இது எல்லாமே வந்து லாட் சைஸ் 5,000னால மல்டிப்ளையர் வேல்யூ வந்து உங்களுக்கு 5,000 kgs. ஸோ இன்டூ 5,000 பண்ணிங்கன்னா ₹1 ஏறிச்சுனாக்கா 5,000 கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மல்டிப்ளையர் வேல்யூ மட்டும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கோல்டுக்கு மல்டிப்ளையர் 100. கோல்டு நான் சொல்கிறேன் கோல்டு மெகாக்கு 100, கோல்டு மினிக்கு 10, சில்வருக்கு 30, சில்வர் மினிக்கு 5, சில்வர் மைக்ரோ 1, க்ரூட் ஆயில் 100, நேச்சுரல் கேஸ் 1,250, காப்பர் 2,500, லெட்டு, ஜிங்க்கு, அலுமினியம் இது 4த்துக்குமே 5,000. ரைட்டா? இந்த மல்டிப்ளையர் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா போதும், எவ்வளோ ரூபா ஏறி இருக்கோ அது இன்டு திஸ் மல்டிப்ளையர் வில் பி யுவர் ப்ராஃபிட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கால்குலேட்டர். கமாடிட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ பார்க்குறதுக்கு, நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணுமோ அந்த அளவுக்கு அது டிஃபிகல்ட்டியும் இருக்குது. ஏன்னா இது வந்து டோட்டலாக இன்டர்நேஷனல் ப்ரைஸஸ் பேஸ் பண்ணி இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்டர்நேஷ்னலாக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். கோல்டோட ப்ரைஸஸ் வந்து டாலரில் என்ன ரேட்டு கோட் ஆகுது, கரன்சி என்ன ரேட் கோட் ஆகுது, அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கோல்டு இங்கே இந்தியாவில் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். ஸோ இன்டர்நேஷனல் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீ டேட்டாஸ் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ இன்டர்நேஷனலாக சில டேட்டாஸ்லாம் வரும் உங்களுக்கு, எவ்ரி பீரியாடிக்கலாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற அன்றைக்கெலாம் மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டிலிட்டி வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் ஃபார்ம் பேரோல் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் அந்த டேட்டா வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த் இந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டாங்கிறது வந்துனாக்கா உங்களுக்கு அதோடைய இம்பாக்ட் வந்து பில்லியன்ஸில் இருக்கும். பில்லியன்ஸ்னாக்கா கோல்டு அண்ட் சில்வரில் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எவ்ரி 15 days அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ங்கிறது என்னன்னாக்கா இன்டர்நேஷனலாக மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வேலை இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க டு சஸ்டெயின் தெம் செல்ஸ். இந்த அமௌண்ட்டுக்கு பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம். எனக்கு வேலை இல்லை, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எவ்ரி 15 days வரும். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வர அன்னைக்கு, அந்த டேட்டாஸ் வெளியே வர அன்னைக்கும் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும் ஆன் தி மார்க்கெட் வந்து அந்த டைம்ல ரொம்ப வாலடைலா இருக்கும். இதே மாதிரி பெண்டிங் ஹோம் சேல்ஸ், நியூ ஹோம் சேல்ஸ் எவ்ரி 15 days வரும் இந்த டேட்டா. இந்த டேட்டாஸ்லாம் வர அன்னைக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கும் உங்களுக்கு. ஆயில் இன்வென்ட்ரிஸ் இது வந்து மெயினாக க்ரூடுக்கு மட்டும்தான். க்ரூடுக்கு வந்து எவ்ரி வெட்னஸ்டே 8 o'clock நைட்டு உங்களுக்கு டேட்டா வரும். இந்த டேட்டா என்னன்னாக்கா எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, போன வீக் என்ன ஸ்டோரேஜ் இருந்தது, இந்த வீக் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேட்டா வந்து வர அன்னைக்கு க்ரூடோட மூவ்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதே மாதிரி நேச்சுரல் கேஸ்க்கு நெக்ஸ்ட் டே Thursday அன்னைக்கு வரும் உங்களுக்கு. எவ்ரி Thursday 8 o'clock உங்களுக்கு நேச்சுரல் கேஸோட டேட்டா இருக்கும். ஃபெட் மீட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும். இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட் இது. ஏன்னாக்கா இப்போ தான் இந்த மீட்டில் தான் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதெல்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க எல்லாரும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டு வாட்ச். இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அன்னைக்கு வாட்ச் பண்ணோம். அன்றைக்கெலாம் மார்க்கெட்டில் ரொம்ப மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ட்ரேடிங்னு வந்துருச்சுனாலே டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்குறேன், இதுதான் கம்ப்ளீட்னு கிடையாது, பட் ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்குறேன். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங்னு வந்துருச்சுனாக்கா. ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இந்த கமாடிட்டி மார்க்கெட் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் டீப் பாக்கெட்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. டீப் பாக்கெட்டட்னாக்கா ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸும் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. பையும் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும், இதில் செல் பண்ணியும் நம்ம பை பண்ணலாம், பை பண்ணியும் செல் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். பை பண்ணோம்னாக்கா செல்லிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும், செல் பண்ணியிருந்தாக்கா பையிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். இந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டிசிப்ளின் கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னாக்கா மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்ட் பிரகாரமே நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் போய் நம்ம வந்து ஷார்ட் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி மார்க்கெட் செல்லிங் ட்ரெண்டில் இருக்கிறச்ச நம்ம போய் பை பண்ணோம்னாக்கா அப்பவும் அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட் இருக்கும். ஸோ எப்பவுமே ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் எப்பவுமே. அடுத்தது டு நாட் ஓவர் ட்ரேட்னு சொல்கிறோம். எதுக்காக ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது?
லிமிட்ஸு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அதுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா இருக்குனாக்கா அந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ள ட்ரேட் பண்ணணும். 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு நான் 50 லேக்ஸ்க்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் தான் ஓவராக ட்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரேடு 3 ட்ரேடு அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. சும்மா வந்து ஒரு 10-15 ட்ரேட்லாம் பண்ணோம்னாக்கா நம்மளே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அண்ட் வி மைட் டென் டு மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இந்த ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். லிமிட்டடாக ட்ரேட் பண்ணணும், மினிமலாக ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஈவன் தான் 9 o'clock ஓப்பன் ஆகி நைட்டு 12 o'clock மட்டும் இருந்தால் கூட மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருந்து நைட் ஒரு 11 o'clock மட்டும் இருக்கும், ஒரு 10 o'clock மட்டும் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி எடுத்து ஒரே ஒரு எக்ஸிட் எடுத்துட்டோம்னாக்கா we can make good money. ஓகே, லிவரேஜ்டு பொசிஷன்னாலே சிக்னல் ஆஃப் கிரீட்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா என்கிட்ட 10 lakhs இருக்கு, நான் 50 lakhsக்கு பொசிஷன் எடுத்தேன்னாக்கா அது பேராசைக்கான அறிகுறி. எப்பவுமே அது பண்ணவே கூடாது. என்னுடைய லிமிடேஷன் என்ன இருக்கோ அந்த லிமிடேஷனுக்குள்ள தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் நான் எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த டிசிப்ளின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் when it comes to trading.